சேர நாட்டில் வசிக்கும் மிகப்பெரிய செல்வந்தர் ஒருவர் திருமண நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்வதற்காக வெளியூருக்கு சென்று கொண்டிருக்கிறார். அப்போது அவரை வழிமறித்த ஒரு வாலிபன், நான் சாப்பிட்டு 4 நாட்கள் ஆகிறது, ஆகையால் உங்களால் முடிந்த ஏதாவது தர்மத்தை செய்யுங்கள் ஐயா என்று கேட்கிறான். வாலிபன் ஒருவன் பிச்சை எடுப்பதை பார்த்த செல்வந்தரின் மனதிற்குள் குழப்பம் ஏற்படுகிறது. உடனே அவர் அந்த இளைஞனை பார்த்து, தம்பி, உழைக்க வேண்டிய வயதில் எதற்காக நீ பிச்சை எடுத்து உண்கிறாய் என்று கேட்கிறார். அப்போது அந்த வாலிபன் செல்வந்தரிடம், ஐயா, நான் சிறிது காலம் முன்பு வரை மிகப்பெரிய திருடனாக இருந்தேன். அதன் பிறகு மனம் திருந்தி உழைத்து பிழைக்க வேண்டும் என்ற ஆசையில் பலரிடம் சென்று வேலை கேட்டேன். ஆனால் நான் திருடன் என்பதால் யாருமே எனக்கு வேலை தர மறுத்து விட்டார்கள். ஆகையால் நான் தற்போது பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறான். உண்மைகளை மறைக்காமல் சொன்ன அந்த வாலிபனை பார்த்து பரிதாபப்பட்ட அந்த செல்வந்தர், தம்பி, நான் ஒரு திருமண விழாவிற்காக சென்று கொண்டிருக்கிறேன். ஆகவே நீ என்னுடன் வந்தால் உனக்கு வயிறார சாப்பாடு கிடைக்கும். உனது எதிர்காலத்திற்கும் நல்ல விதமான வழியை நான் காட்டுகிறேன் என்று சொல்கிறார். அவர் சொன்னதை கேட்ட அந்த இளைஞன் அந்த செல்வந்தருடன் செல்வதற்கு சம்மதம் தெரிவித்து இருவரும் ஒன்றாக திருமண மண்டபத்திற்கு செல்கிறார்கள். திருமண மண்டபத்தில் திருமணம் சார்ந்த சடங்குகள் அனைத்தும் முடிந்த பிறகு அந்த செல்வந்தரும் இளைஞனும் வயிறார சாப்பிடுகிறார்கள். சாப்பிட்ட மயக்கத்தில் அந்த செல்வந்தரும் இளைஞனும் அந்த திருமண மண்டபத்திலேயே சிறிது நேரம் கண்ணயர்ந்து உறங்குகிறார்கள். அப்போது திடீரென அந்த திருமண மண்டபத்தில் திருடன் திருடன் என்று சத்தம் கேட்கிறது. அந்த சத்தத்தை கேட்டு அந்த செல்வந்தர் எழுந்து பார்க்கும் போது அவரது பக்கத்தில் படுத்திருந்த அந்த இளைஞனை காணவில்லை. இதனால் குழம்பி போன அந்த செல்வந்தர், நாம் அழைத்து வந்த இளைஞன் மறுபடியும் திருடி விட்டானோ என்ற சந்தேகத்தில் மண்டபத்தை விட்டு வெளியே வந்து பார்க்கிறார். அங்கே மண்டபத்திற்கு வெளியே மணப்பெண்ணின் நகைகளை திருடியதாக அந்த இளைஞனை மணப்பெண்ணின் உறவினர்கள் அடித்துக் கொண்டிருப்பதை அந்த செல்வந்தர் பார்க்கிறார். உடனே துரிதமாக செயல்பட்ட அந்த செல்வந்தர் மணப்பெண்ணின் உறவினர்களிடம் இருந்து அந்த இளைஞனை மீட்டு அவன் செய்த தவறுக்காக மன்னிப்பும் கேட்கிறார். அந்த ஊரில் இந்த செல்வந்தர் கொஞ்சம் செல்வாக்கு மிகுந்தவர் என்பதால் அவரது பேச்சுக்கு கட்டுப்பட்டு மணப்பெண்ணின் உறவினர்கள் அந்த இளைஞனை விட்டுவிட்டு சென்று விடுகிறார்கள். அதன் பிறகு அந்த செல்வந்தர் அந்த இளைஞனை பார்த்து, உனது வாழ்க்கையை நீயே அழித்துக் கொள்ளாதே என்று நிறைய புத்திமதிகளை சொல்லி அவனை தன்னுடன் தனது வீட்டுக்கு அழைத்துச் செல்கிறார். வீட்டிற்கு அழைத்துச் சென்ற அந்த இளைஞனுக்கு தோட்ட வேலைகளை கவனித்துக் கொள்ளும் பொறுப்பை அந்த செல்வந்தர் கொடுக்கிறார். அந்த இளைஞனும் மனம் திருந்தி தோட்ட வேலைகளை மிகச் சிறப்பாக செய்து வருகிறான். இந்த சூழலில் ஒரு நாள் அந்த செல்வந்தரின் வீட்டில் இருந்த நகைகள் அனைத்தும் காணாமல் போகிறது. இதனால் பதறி போன அந்த செல்வந்தர், அந்த இளைஞன் தான் அத்தனை நகைகளையும் எடுத்திருக்க வேண்டும் என்று நினைத்து அவனை இழுத்து வந்து மரத்தில் கட்டி வைத்து அடிக்க ஆரம்பிக்கிறார். ஆனால் அந்த இளைஞனோ, நகைகள் எதையுமே நான் எடுக்கவே இல்லை என்று அந்த செல்வந்தரின் காலில் விழுந்து கதறி அழுகிறான். ஒரு கட்டத்தில் அந்த இளைஞன் மேல் இறக்கப்பட்ட அந்த செல்வந்தர், இவன் உண்மையிலேயே திருந்தி விட்டான் என்று நினைத்து அவனிடம் மன்னிப்பு கேட்டு அவனை மறுபடியும் தோட்டத்திற்கு அனுப்பி வைக்கிறார். ஆனால் தோட்டத்திற்கு சென்ற அந்த இளைஞன் செல்வந்தர் வீட்டில் கொள்ளையடித்து புதைத்து வைத்திருந்த நகைகளை தோண்டி எடுத்துக்கொண்டு ஊரை விட்டே ஓடிவிடுகிறான். இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த அந்த செல்வந்தர் அந்த நொடியே மாரடைப்பால் இறந்து போகிறார். இந்த கதையின் நீதி, மனிதர்களில் நாயை போன்ற குணம் உள்ள மனிதர்கள் இன்றும் இந்த உலகில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நாம் எவ்வளவுதான் நன்மைகளை செய்தாலும் ஒரு கட்டத்தில் அவர்கள் நன்றி கெட்டவர்களாக மாறி நமக்கே துரோகங்களை செய்து விடுவார்கள்.